ஹாய்! எனக்கு இருக்க ஒரு கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சின்ன விலாகா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எனக்கு பெருசா விலாக்லாம் போட தெரியாதுங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போடுறேன். ஏன்னா ஷார்ட்ஸ் மட்டும் தான் எடுத்து பழக்கம். அண்ட் வாய்ஸ் ஓவரும் பெருசா குடுத்ததில்ல. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்குலாம் பேச அப்படியே ஃப்ளூவெண்ட்டா வராது. ஸோ அந்த ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா ஐம் சாரி. ஆக்சுவலா என்னன்னா, ஆடி 1க்கு நாங்க என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் எடுத்திருக்கேன். எங்க மாமியார் தான் ரெடி பண்ணாங்க. ஸோ தேங்காய் இருக்கு இல்லைங்களா? அதில ஃபுல்லா தோல் நீக்கிட்டு, பூரணம் ரெடி பண்றதுக்கு வந்து அவல், பொட்டுக்கல்ல, அரிசி, பாசிப்பருப்பு இதெல்லாமே வந்துட்டு பொட்டுக்கல்லையும் அவ்வளோ பெருசா வறுக்கவே தேவையில்ல. மத்த 2 ஐட்டமும் வறுத்து வச்சுக்கணும். அண்ட் அதில வந்துட்டு அந்த தேங்காவோட பின்னாடி காம்பு இருக்கும் இல்லைங்களா? அத எடுத்துட்டு, அதில ஒரே ஒரு ஹோல் மட்டும் போட்டுட்டு, அந்த பூரணம் உள்ள போட்டுட்டு, தேங்காய் தண்ணி எடுத்திருப்போம். தேங்காய் ஓட்ட போடும்போதே வந்துட்டு அதில இருக்க தண்ணி எடுத்துருவோம். ஸோ அந்த தண்ணி கொஞ்சம் 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 ஆட் பண்ணிட்டு, அப்புறம் வெல்லம் அது கொஞ்சம் லேயரா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த சிறுக்குனியில் வந்துட்டு குத்தி விடணும். குத்தி விட்டால் அது கொஞ்சம் நல்லா உள்ள டெப்த்தாக போகும். கொஞ்சம் நிறைய பூர்ணம் இருந்தால் தான் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு 2 தேங்காய் வச்சுருந்தாங்க. எங்கள் மாமியார் எடுத்துகிட்டு போய் உள்ளே வையினாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் அதை எங்கே வைக்கிறதுக்கு தெரியல. அதனால கழுவி வச்சுருந்த அந்த பர்னரோட கம்பி இருக்கும் இல்லைங்களா? அதில் வச்சுருந்தேன். அண்ட் என் பாப்பா வந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவளும் வந்துட்டு நான் ஹாய் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் வந்து அந்த தேங்காய் வந்து நான் இப்படி தான் சுட்டேன். சுட்டுட்டு அப்புறம் ஃபுல்லாக அந்த என்ன ஆயிடுச்சு, நான் சுட்டதில் அந்த குச்சி உடஞ்சிருச்சு. ஸோ அதை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு போய் வீட்டு பக்கத்துலேயே தான் விநாயகர் கோயில். அதுக்கு போய் அப்படியே வந்துட்டு நாங்கள் தேங்காவை உடைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஆக்சுவலாக தேங்காய் வந்து விநாயகர் தலையில் தான் உடைக்கணும்னு சொல்லுவாங்கன்ட்டு அவங்க வந்து விவரமாக கயிறு கட்டி வச்சுருந்தாங்க, யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வீட்டுக்கிட்டே சாமி கும்பிட்டுட்டு அங்கே தான் மாரியம்மனும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு குழந்தைய வந்துட்டு அவங்க மடியில் எப்பயுமே படுக்க வைப்போம். அன்னைக்கு வந்து வெளியிலேயே படுக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு படுக்க வச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே அது எல்லாத்தையும் என் ஹஸ்பண்ட் தான் வந்து கட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அதை வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி எடுத்தோம்னு காமிக்கிறாங்க. கொஞ்சம் லைட்டாக தீஞ்சிருச்சு. ஒரு இடத்துல நாங்கள் கொஞ்சம் ஓவராக வச்சுட்டோம் போல், அதனால அது லைட்டாக தீந்துச்சு. பட் ஆனால் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே கட் பண்ணி கொடுத்து அதை வந்துட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் ஆடி இப்படி தாங்க போச்சு. அண்ட் தேங்க்யூ. பாய்.